பூவரசம் இலை என்று அழிந்து வரும் மரங்களில் பூவரச மரமும் ஒன்று. இதனை வடை சுடுவதற்கு, மேலும் அப்பம் போன்ற இதர உணவு வகைகளை அதில் இட்டு அதிலிருந்து எடுத்து சாப்பிடுவதற்கும் விரும்பிக் கொள்வார்கள். வீட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த அப்பம் பாலப்பம் ஊர் முட்டையில் தயாரிக்கப்பட்ட முட்டை அப்பம். சிவப்பச்சை அரிசியை முதல்ல தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு பிறகு வளமையாக மாவு இடிக்கிற போல் அதை இடிக்கணும். இடித்தோடனே அதுக்கு பிறகு அதில் அந்த மாவரும், அது மட்டும் இல்லை அதோட கப்பி, அதாவது குறுநெல் வரும். அந்த குறுநெல்லை எடுத்து தண்ணியில் விட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி போட்டு ஏற்கனவே அரித்து வச்ச மாவையும் அந்த கப்பியை காய்ச்சி வச்சோமே அதையும் சேர்த்து உண்டா பிசையணும். பிசைக்க நாங்கள் இளநீரை அதுக்கு எடுத்து கலந்து பிசைஞ்சு வச்சோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த நாள் காலமே கொஞ்சம் அப்பச்சோடாவும் கலந்து அதை நல்ல வடிவாக பிசைஞ்சு விட்டு சுவைக்காக 2ஆம் தடவையாக புளிந்தெடுக்கிற தேங்காய் பாலை அதில் வடிவாக கலந்தெடுக்கணும். கலந்து விட்டுட்டு அப்படியே அப்போதான் சுட வடிதான். சுடும் பொழுது அந்த முதல் பாலை மேலே விடணும். அதுக்குள்ள கொஞ்சம் சீனியும் தூவிடலாம். இன்னும் சில பேர் சுவைக்காக சர்க்கரையை இடுவினம், இன்னும் சில பேர் பனங்கட்டி விடினம். எது சுவை?